உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த தொழுகையின் ஆரம்பத்திற்காக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி, இந்த நாளிலேயும் தங்கள் தங்கள் இல்லங்களிலே இருந்து கொண்டு இத்தொழுகையில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்வோம். அல்லேலூயாம். வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஜெபிப்போம். நாங்கள் எப்பொழுதும் வந்திடத்தக்க கண்மலையாயிருக்கிறவரும் தம்முடைய திருக்கரங்களினால் எங்களை திடப்படுத்தி எங்களை பலப்படுத்தி தினமும் ஆற்றல் நிறைந்த கிருபைகளினால் வழிநடத்தி வருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த தூய தொழுகையிலே நாங்கள் பங்கெடுத்து இல்லங்களிலேயே இருந்து கொண்டு இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளவும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும் தம்முடைய பேராற்றலை பெற்றுக்கொள்ளவும் பேருவகை கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தூய தொழுகைக்காக நன்றியோடு 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 தம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் கடவுள் எங்களோடு கூட இருந்து எங்களை சுமந்து வழிநடத்தின அன்பிற்காகவும் ஆண்டவரே இந்த நாளின் கிருபைகளுக்காகவும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளை நாங்கள் ஆசரித்து ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலேயும் கடவுளுடைய மற்றற்ற இரக்கங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவரை தந்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை நாங்கள் மறுபடியும் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலேயும் தங்கள் தங்கள் இல்லங்களிலேயே இருந்து கொண்டு ஆண்டவருடைய இரக்கங்களுக்காய் இணைந்து உம்மை தொழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பாரங்களையும் பலவீனங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் தாமே ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு விலையேறப்பெற்ற கிருபைகளை தந்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ இந்த காலை தொழுகையிலே கர்த்தாவே உமக்கு நேராய் வந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த நாளின் தொழுகையிலையும் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி நாங்கள் களிகூறுகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தூய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு ஜபிக்கிறோம். இரக்கம் நல்ல தந்தையே, ஆமென். ஆராதனுடைய ஆரம்பத்திற்காகவும் ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிக்காகவும் நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடலிலே 37வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 37. வாரம் மற்றும் சேமமாய் தேவன் காத்தார் தயவாய் என்கிற பாடலை இணைந்து பாடி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
படிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 22 வசனங்கள் 20 முதல் அந்த சங்கீதம் முடிய. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டதனத்திற்கும் தப்பவியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரை நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்கள் முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுபவர்கள் அவர்களை என்னடிக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகள் ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவரை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நாம் அனைவரும் முழங்கார் படியிட்டு நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். நாம் நம்முடைய வாழ்விலே பல நிலைகளிலே நாம் அறிந்தும் அறியாமலும் நாம் பாவம் செய்கிறோம். வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவிட்டாதிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நேரத்திலும் தானியேலை குறித்து பார்க்கும்போது, இங்கு தானியேல் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேற்றி தீர 70 வருஷம் சொல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்கள் தொகையை அவர் ஒரு புஸ்தகங்களினால் அறிந்து கொள்கிறார். உடனே அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை நோக்கி ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் அவரை தேடி, தானியேல் அவருடைய முகத்து நேராய் நோக்கி அவரிடத்தில் ஜெபம் செய்து உதவி செய்யுமாறு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். தனது எல்லா பாவங்களையும் சொல்லுகிறார். நாங்கள் தவறு செய்கிறோம், நாங்கள் உமக்கு எதிராக திரும்பினோம், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு நாங்கள் செவி கொடாமற் போனோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம். நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாய் நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய
நியாய பிரமாணங்கள் படி நடக்க நாங்கள் தவறினோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனுடைய கர்த்தரிடத்தில் திரளான மன்னிப்பும் இரக்கங்களும் உண்டு. கர்த்தரே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். நாங்களோ உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். ஆண்டவரே, கேளும். ஆண்டவரே, மன்னியும். ஆண்டவரே, கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் என்று தானியேல் ஜெபிக்கிறார். மிகுந்த ஒரு மனத்தாழ்வின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த வேளையில நாமும் நம்மை சோதித்து அறிவோம். நாமும் நம்முடைய நினைவுகள் வாயிலாய், நம்முடைய நாவின் வாயிலாய் நாம் செய்த பாவங்கள் அநேகம் உண்டு. நாம் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், என்னை தயவாக மன்னியும் என்று சொல்லி மனத்தாழ்மையோடு நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? நம்மிடம் காணப்படுகிற மேட்டிமை, பெருமை, ஆணவம், வைராக்கியம், பொறாமை, அன்பு கூறாமை, நம்முடைய மீறுதல்கள், புறங்கூறல், அற்பமான பார்வை, நம்மிடம் இருக்கின்ற கசப்புகள், மன்னிக்கா தன்மை, மதிக்கா தன்மைகள், பகைமைகள், வெறுப்பு, சுயமான எண்ணங்கள், வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வு, கீழ்ப்படியாமை, இவை அனைத்தும் நம்மிடத்தில் மாற வேண்டும். நாம் நம்மிடத்தில் மாற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் பொழுது அவர் நிச்சயமாக மன்னிப்பின் அனுபவத்தை நமக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தானியேல் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபித்தான். கர்த்தர் அவரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். இந்த வேளையில நாமும் நம்முடைய பாவ பாரங்களை அவரிடத்தில் நாம் வைத்து விடும்போது அவர் நமக்கு மீட்பை தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் இந்த வேளையிலே ஒரு மனதோடு, ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை தயவாய் மன்னியும் என்று சொல்லி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவை நோக்கி பார்ப்போமா? முழு மனதோடு நோக்கி பார்ப்போம். இந்த வேளையிலே அவர் நிச்சயமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் பாவங்கள் நம்மிடம் இருந்து விலகி செல்லும் பொழுது பாரங்கள், பாவம் என்னும் பெரும் பாரங்கள் அகன்று விடுகிறது. அகன்று போகும் பொழுது நமக்கு ஒரு நித்திய சமாதானம், மகிழ்ச்சி, ஒரு புது வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னியும். நாங்கள் உமக்கு செவி கொடாமற் போனோம். நாங்கள் ஊழியர்கள் மூலமாய் தீர்க்கதரிசிகமாய் சொன்னவற்றிற்கு நாங்கள் செவி கொடாமற் போனோம், எங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் அனைவரும் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவர் நம்மை வா பாவி வா, மலைத்து நில்லாதே வா என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். ஆகவே நாம் வா பாவி, மலைத்து நில்லாதே வா என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமா? அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து
அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று திருவாய் மொழிந்த சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவியருடைய கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தல்வாராக. இந்த வேளையிலே நன்றி செலுத்தும் நேரம். ஆண்டவர் கடந்து வந்த நாட்கள் முழுவதிலும் நம்மை அதிசயமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய துதி பலிகளையும் நன்றி பலிகளிலும் செலுத்துகிற நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி நாள் என்று நாம் சொல்லலாம். கடைசி ஆராதனை ஆண்டவர் கடந்து வந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது மிகவும் அதிசயமாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வேண்டிய எல்லாவித கிருபைகளையும் தந்து நாம் நினைத்ததை காட்டிலும் மேலானவைகளை தந்து அதிசயமாய் அற்புதமாய் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிற்பாடு நாம் ஒரு புதிய ஒரு மாதத்துக்கு நேராகவும் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த கடந்து வந்த நாட்கள், இந்த மாதத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளில் நம்மை அதிசயமாய் பாதுகாத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்திருக்கிறார். இந்த நாட்கள் மிகவும் ஒரு வறட்சி நிறைந்த நாட்கள், வனாந்தரம் போன்ற ஒரு நிலைமைகள் நம்முடைய வாழ்வில் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு குறைவும் இன்றி மிகுந்த ஆச்சரியமாய் நமக்கு வேண்டிய உணவும் எல்லாவித தேவைகளையும் சந்தித்து நிறைவை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் புது கிருபைகளை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளிலும் நமக்கு வேண்டிய எல்லாவித ஆலோசனை தந்திருக்கிறார். ஒருவேளை நாம் பலவிதமான ஆலோசனையின்றி தவித்து கொண்டிருந்த சூழல் உண்டு. நமக்கு யார் ஆலோசனைகள் தர முடியும் என்று தவித்து நின்ற வேளையிலே அல்லது திகைத்து நின்ற வேளைகளிலே நம்மோடு எப்போதும் இருக்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா நிலைகளிலும் நல்ல ஆலோசனை தந்து நம்மளை அதிசயமாய் வழிநடத்தி இருக்கிறார். இந்த காலம் ஒரு ஆபத்து நிறைந்த காலமாய் காணப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு தீமையும் எந்த ஒன்று வேடனுடைய கண்ணியும் நம்மீது அணுகாதபடி நம்மீது அதிசயமாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு திருச்சபையை தந்திருக்கிறார் அவரை தொழுது கொள்வதற்காக. அந்த திருச்சபையின் மூலமாய் நிறைவேற்றுகின்ற பணிகள், ஊழியங்கள், இந்த ஆலயத்திலே நமக்கு பல பொறுப்புகளை தந்திருக்கிறார். பொறுப்புகளிலும் நாம் நல்ல முறையில் செயலாற்றும்படியாக கிருபைகளை தந்திருக்கிறார். ஆண்டவர் அந்த பொறுப்புகளை செயலாற்றும்படியாய் தந்த கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நம்முடைய தேசத்துக்கு வேண்டிய நன்மைகள், சேமத்தை தந்திருக்கிறார். அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நமக்கு வேண்டிய சேமத்தை தந்து ஒரு நிறைவை தந்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இன்னும் நாம் சொல்லப்படும் பொழுது ஏராளமான நன்மைகள் உண்டு. நன்மைகள் ஏராளம் உண்டு. இந்த வேளையில் நாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை இந்த வேளையில் நாம் துதியின் மூலமாய் அவருக்கு நாம் செலுத்துவோம். நீங்களும் நாம் ஒருவரும் நாம் மிகவும் அமைதியாயிராதபடி ஆண்டவர் செய்த நன்மைகளை அவருக்கு நம்முடைய நாவின் மூலமாய் எடுத்துரைத்து அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம் என்ற சொல்லிய பாடலை அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? Amen.
அனைவரும் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்து தந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய உள்ளே. ஆமென். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. எரேமியா 51வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடி இருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வில்லை நாணேற்றுகிறவனுக்கு விரோதமாகவும் தன் கவசத்தில் பெருமை பாராட்டுகிறவனுக்கு விரோதமாகவும் வில்வீரன் தன் வில்லை நாணேற்ற கடவன். அதன் வாலிபரை தப்ப விடாமல் அதன் சேனையை எல்லாம் சங்காரம் பண்ணுங்கள். குத்தி போடப்பட்டவர்கள் கல்தேயரின் தேசத்திலும் கொலை செய்யப்பட்டவர்கள் அதன் வீதிகளிலும் விழுவார்கள். அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தினால் சங்காரம் ஆகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் சொல்லுவார். பாபிலோன் கர்த்தருடைய கையிலுள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடிதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். பாபிலோன் குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டங்களில் பரியந்தம் எட்டினது. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சியோனில் விவரிப்போம் பாருங்கள். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி படித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வாழ்வு தருகின்ற வார்த்தைகளினால், வல்லமையான கிருபைகளினால் நித்தமும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற நல்ல ஆண்டவரே, இந்த தூய நாளினுடைய காலை வேளையிலே, இந்த தூய தொழுகையிலே நாங்கள் இணைந்து தம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், தம்முடைய திருவார்த்தைகளை வாஞ்சையோடு தியானிக்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். தம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே தம்முடைய திரு சித்தத்தை உணர்ந்து கொள்ளவும், தம்முடைய திரு சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் மேன்மைகளை கண்டுகொள்ளவும், எங்களை சீர்படுத்திக் கொள்ளவும், தெய்வீக ஆற்றலை சொந்தமாக்கிக் கொள்ளவும் ஆண்டவர் அருள் தாரும். அடியேனையும் அடியவர்களையும் தம்முடைய கிருபையினால் மறைத்து தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய விண்ணப்பத்தை தள்ளாதவரும் தம்முடைய கிருபைகளை நம்மை விட்டு விலக்காமலும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து வல்லமையாய் வழிநடத்தி வருகின்ற அருணா
குருநாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளுடைய தூய கிருபையினாலே இந்த ஜூலை மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் தொழுகையிலே கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் இறை மக்களாக இல்லங்களிலிருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாகவும் நமது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இல்லங்களிலே இருந்து கொண்டும் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். இந்த நாளிலேயும் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி எரேமியாவினுடைய புத்தகம் 51வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய முதல் பகுதி. எரேமியாவினுடைய புத்தகம் 51:6. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுங்கள். அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுங்கள். பொது மொழிபெயர்ப்பிலே நாம் இந்த திருவார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலே பாபிலோனின் நடுவினின்று தப்பி ஓடுங்கள், ஒவ்வொருவரும் தம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். Flee from Babylon, run for your lives என்று சொல்லுகிறார். அவரவர் தங்கள் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகளாவிய பொது எதிரியாகிய கொரோனா என்கிற கொடிய தொற்றினை அளிக்கும்படியாய் உலகளவிலே பல்வேறு விதமான முயற்சிகளை தீவிரமாய் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தொற்றினுடைய ஆரம்ப காலத்திலேயே உலகளவிலேயே தலைவர்கள் உலக நிபுணர்களுடைய ஆலோசனை அடிப்படையிலே 3 காரியங்களை அறிமுகப்படுத்தினார்கள். ஒன்று சோசியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி. இன்னொன்று கர்ஃப்யூ, ஊரடங்கு. இன்னொன்று ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டில் இருங்கள், பாதுகாப்பாயிருங்கள் என்று இந்த 3 உண்மைகளையும் அழுத்தமாய் மக்களுக்கு அறிவித்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை உலகத்திற்கு அறிவித்தும் நாடுகளிலே இப்படிப்பட்ட செயல்களை அமலுக்கு கொண்டு வந்தும் மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க முடியாத ஒரு சூழலிலே நாம் இந்த நாட்களிலே காணப்படுகிறோம். செய்தித்தாள்களுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கிற நேரத்திலே கொரோனாவுடைய தொற்று புதிய உச்சத்தை எட்டியது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார்கள் இல்லையா? இந்த தொற்றினுடைய பாதிப்பு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறபடியினாலே பதற்றமும் பயமும் நம்முடைய வாழ்க்கையை விட்டபாடில்லை. பதறிக் கொண்டிருக்கிறோம், பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நமக்கு அரசும் அரசியல் தலைவர்களும் சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், அவரவர் தங்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சில மாநிலங்களிலே ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, பாபிலோனினுடைய வரலாற்றிலே கிறிஸ்துவுக்கு முன் 7வது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலும் கிமு 6வது நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலேயும் இந்த எரேமியா தீர்க்கன் மிக தெளிவாக
இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருந்தார். இவர் இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்திலே அந்த அரசியல் சமூக சூழல்களை பார்க்கிற நேரத்திலே அங்கே மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்தது. பாபிலோனுடைய அக்கிரமம் மிக கொடிதாயிருந்தது. ஆகவே அவர் இப்படியாய் குறிப்பிடுகின்றார். நாம் அதனை பொது மொழிபெயர்ப்பிலே வாசிக்கிற நேரத்திலே எரேமியா 51:13 நீர்வளம் கொண்டவனே, செல்வம் மிகுந்தவனே, உனக்கு முடிவு வந்துவிட்டது. உன் வாழ்நாளின் இழை துண்டிக்கப்பட்டு விட்டது. நீர்வளம் மிகுந்தவனே, செல்வம் மிகுந்தவனே, உன் வாழ்நாளுக்கு முடிவு வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்நாளின் இழை துண்டிக்கப்பட்டு விட்டது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமெல்லாம் துணியை நெய்கின்ற அன்பர்களை கவனித்திருக்கிறோம் இல்லையா? அவர்கள் துணியை நெய்வதற்காக நூல்களை இழை போட்டு, அவைகளை மிக நெருக்கமாய் இழை போட்டு அழகான ஒரு துணியை வடிவமைத்து நமக்கு தருவார்கள். அந்த இழையை நாம் தூண்டித்து விட்டால் அதனுடைய அழகை அந்த துணி இழந்து போகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலேயும் நாம் இந்த திருமறையை வாசிப்பது போல மக்களுடைய அக்கிரமங்களினாலே, மக்களுடைய பாவங்களினாலே இன்று அவருடைய அழகான வாழ்க்கையிலே பல்வேறு விதமான வேதனைகள் ஏற்பட்டு இருக்கிறது. இங்கே பாபிலோனை குறித்து கடவுள் எரேமியா வழியாய் குறிப்பிடுகிற நேரத்திலே 51வது அதிகாரம் 25-26 வசனத்திலே, உன்னை பாறைகளின் முகட்டிலிருந்து உருட்டி விடுவேன், உன்னை எரிந்து போன மலையாக்குவேன், மூலைக்கல் என்றோ அடிக்கல் என்றோ உன்னிடமிருந்து கல் எடுக்கப்பட மாட்டாது, அந்த அளவிலே ஐ வில் டிஸ்ட்ராய் யூ என்று சொல்கிறார். அவருடைய அக்கிரமத்தினாலே தேவ கோபம் மூண்டிருக்கிறபடியினாலே கடவுள் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். இந்த தூய நாளினுடைய காலை வேளையிலையும் கடவுள் நமக்கு சொல்லுகின்ற உண்மை அதுதான். உலக மனிதனுடைய ஆற்றலினாலேயோ, உலக மனிதனுடைய அறிவினாலேயோ மனுக்குலத்தை இந்த நாட்களிலே காப்பாற்ற முடியவில்லை. கடவுள் நமக்கு சொல்லுகின்ற உண்மை, அவரவர் தங்கள் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இப்படி மனுக்குலத்தை ஆண்டவர் இந்த நாளில் எச்சரிக்கிறார். இப்படி எச்சரிக்கிற நேரத்திலே ஆண்டவர் எந்தெந்த வழிகளிலே எச்சரிக்கிறார் என்பதை நாம் திருமறையின் வெளிச்சத்திலே தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக பார்க்கின்ற நேரத்திலே கடவுள் அழிவை மேற்கோள் காட்டி எச்சரிக்கிறார். கடவுள் அழிவை மேற்கோள் காட்டி எச்சரிக்கிறார். நம்முடைய இல்லங்களிலே முதுமையில் இருக்கின்ற பெற்றோர் இள வயதில் இருக்கின்ற வாலிபர்களுக்கு, பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுகிற நேரத்திலே சில கடந்த கால அனுபவங்களை சொல்லுவார்கள் இல்லையா? கடந்த கால நிகழ்வுகளை சொல்லி, மிக குறிப்பாக சில அழிவு நிறைந்த அனுபவங்களை சொல்லி அவளை எச்சரிப்பார்கள். இதை செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாது என்று எச்சரிப்பார்கள். இங்கே நாம் பார்க்கிற நேரத்தில் பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வை கடவுள் உற்று கவனித்து, பாபிலோனிலே அக்கிரமம் பெருகி இருந்த நேரத்தில் கடவுள் அவர்களை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்? எரேமியா 50வது அதிகாரம் 40வது வசனத்தை பார்க்கிற நேரத்தில் எரேமியா 50:40 தேவன் சோதோமையும் குமோராவையும்
அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்குவதில்லை. பாபிலோனை நான் அழித்து போடுவேன், ஒருவனும் அதில் தங்குவதில்லை என்று சொல்லி சோதோமை மேற்கோள் காட்டி கடவுள் அழிவை எச்சரிக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த சோதோமனுடைய அக்கிரமத்தை காட்டிலும் பாபிலோனுடைய அக்கிரமம் பெரிதாயிருந்தது. அதை வேதத்திலே நாம் பார்க்கிற நேரத்திலே புலம்பலிலே எரேமியா மிக பாரப்பட்டு புலம்புகின்ற வேளையிலே புலம்பல் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஒருவரும் கை வைக்காமல் நொடி பொழுதில் வீழ்ச்சியுட்ட சோதோமின் பாவத்தை விட என் ஜனமாகிய குமாரத்தின் குற்றம் பெரிதாமே. சோதோமினுடைய பாவத்தை விட என் ஜனமாகிய குமாரத்தினுடைய பாவம் பெரிதாமே. ஆகவே அவர்களுக்கு ஏற்படுவது மிக வேதனையாய் இருக்கும். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் யோசிப்போம் இல்லையா? அதுதான் என்ன குற்றம்? சோதோமை விட குமோராவை விட பாபிலோன் செய்த தவறு என்ன, குற்றம் என்ன என்று திருமறைக்கு நேராய் திரும்பி நாம் பார்க்கின்ற நேரத்திலே கடவுள் மிக வேதனையோடு சொல்லுகின்றார். எரேமியா 23வது அதிகாரத்திலே 13வது 14வது வசனத்தை வாசிக்கிற நேரத்திலே 13வது வசனத்திலே சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலேயோ மதிகேடு இருந்தது என்று சொல்கிறார். சமாரியாவுடைய தீர்க்கதரிசிகள் கடவுளுடைய பணிகளை செய்கிறவர்கள், அவர்களிலே மதிகேடு இருந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கிற நேரத்திலே 14வது வசனத்திலே எருசலேமின் தீர்க்கர்களிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். எருசலேமுடைய தீர்க்கதரிசிகளிலேயும் திடுக்கிடத்தக்கதான காரியம். யூதா, இஸ்ரவேல், இங்கிருக்கின்ற பட்டணங்களாகிய சமாரியாவிலே தீர்க்கர்கள் தங்களுடைய வாழ்வை மதிகேட்டினால் அழித்துக் கொண்டிருந்தார்கள். அதுபோல எருசலேமிலே காணப்பட்ட தீர்க்கர்களிலே திடுக்கிடத்தக்க காரியம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையிலே விபச்சாரம், வஞ்சகம், பொல்லாப்பை விட்டுவிடாத அந்த கடினமான இருதயம் இருந்தபடினாலே சோதோமுக்கு போல அதன் குடிகளை போல நான் இவர்களை அழித்து விடுவேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று கொரோனா என்கிற கொடிய தொற்று இந்த உலகத்திலே மிக வேகமாக பரவி வருகிறது. இந்த தொற்று நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறாரே, அநேக மேற்கோள்களை காட்டி எச்சரிக்கிறாரே. என்ன மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு இருக்கிறது? நோ சேஞ்ச் இல்லையா? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி காலத்திலே தான் பிறந்து வளர்ந்த கலிலேயாவுக்கு செல்லுகின்றார். கலிலேயாவிலே செல்லுகிற நேரத்திலே அவருடைய பாவத்தை கடவுள் ஆண்டவர் கண்ணுற்று கண்டு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளிலே இந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிட்டது லகுவாயிருக்கும். இதனை 3 நற்செய்தியாளர்களும் திருமறையிலே அழுத்தமாய் பதிவு செய்திருக்கிறார்கள். மத்தேயுவிலே 10:15, மார்க்கு நற்செய்தி நூல் 6:11, லூக்கா நற்செய்தி நூல் 10:12 நாம் பார்க்கிற நேரத்திலே சோதோமுக்கு ஏற்பட்ட
அந்த வேதனை லகுவாக இருக்கும், அதைவிட கொடிய வேதனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று அருள்நாதர் சோதோமை மேற்கோள் காட்டி எச்சரிக்கிறார். அழிவினை மேற்கோள் காட்டி எச்சரிக்கிறார். சோதோமை குறித்து நாம் பார்க்கிற நேரத்திலே, சோதோம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் வளமிக்க ஒரு நாடு. ஆனால் அந்த அழகான நாட்டிலே அக்கிரமம் இருந்தபடியினாலே, அக்கிரமத்தின் மிகுதியினாலே அழிவு நெருங்கி இருந்தபடியினாலே கடவுள் அந்த ஜனங்களை பார்த்து அழிவை மேற்கோள் காட்டி அவரவர் தங்கள் தங்கள் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுங்கள், அவரவர் தங்கள் தங்கள் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த காலத்திலேயும் உலக முயற்சிகள் அல்லது அரசனுடைய முயற்சிகள், தலைவர்களுடைய முயற்சிகள் ஏராளம். ஆனால் நாம் இந்த அழிவிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோமா? நம்முடைய பாவங்களை விட்டு விடுகிறோமா? நம்முடைய வாழ்வினுடைய தவறுகளை உணர்கிறோமா? பிரியமானவர்களே, அழிவை மேற்கோள் காட்டி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை எச்சரிக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே அனைவரையும் கைவிடாதவர் எச்சரிக்கிறார். அழிவை மேற்கோள் காட்டி எச்சரிக்கிற ஆண்டவர் அனைவரையும் கைவிடாதவர் இப்போது எச்சரிக்கிறார். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், இது கடவுளுடைய கைவண்ணம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? கரிசனையோடு இந்த உலகத்தை காத்து வருகிறார். கடவுள் இந்த உலகத்தை கைவிடாமல் காத்து வருகிறார். இந்த கைவிடாமல் ஆண்டவர் தம்முடைய மக்களை காத்து வருகிறதை அழகாக சொல்லுகிறார். எரேமியாவினுடைய புத்தகம் 51:5 நாம் வாசித்து பார்க்கிற நேரத்திலே 51:5 அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்தது இருந்தது. அவருடைய தேசம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது. ஆனால் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லையே. பாபிலோன் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது. யூதாவும் இஸ்ரவேலும் தன் தேவனாலே கைவிடப்படவில்லை. கர்த்தர் கைவிடாதவர், ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே தந்து நம்மை காத்து வருகிறாரே, நம்மை கடாட்சித்து வருகிறாரே. அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது இல்லையா? கைவிடாமல் கடவுள் காத்து வருகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கைவிடாத ஆண்டவர் இப்போது இவர்களை பார்த்து எச்சரிக்கிறார். இந்த ஆபத்து நிறைந்த உலகத்திலே நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருப்பது போல நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, ஒரு கேடும் வராது. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய உயிரை அவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே அதிதீவிரமாய் செயல்பட ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதிதீவிரமாய் செயல்பட ஆண்டவர் எச்சரிக்கிறார். எரேமியாவினுடைய புத்தகம் 51:6 நாம் வாசித்து பார்க்கிற நேரத்திலே 51:6 பார்ப்போமானால், நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தினால் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுங்கள். பாபிலோன் அக்கிரமத்தினால் அழிந்து போக ஆயத்தப்படுகிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Flee from Babylon, run for your lives என்று சொல்லுகிறார். 2 வார்த்தைகள், flee and run. இந்த 2 வார்த்தைகளும் தப்பி ஓடு
என்கிற வார்த்தை தீவிரத்தை தூண்டுகிறதாய், தீவிரமாய் செயல்பட தூண்டுகிறதாய் அமைகிறது இல்லையா? கடவுள் இந்த எரேமியா வழியாய் சொல்லுகிற நேரத்திலே தீவிரமாய் செயல்பட்டு உங்களுடைய வாழ்வை, உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பொதுவாக சொல்லுவார்கள் ரன் ஃபார் அவார்டு என்று சொல்லுவார்கள், பட்டங்களை பெற்றுக்கொள்ள ஓடு என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த திருமறை பகுதியிலே, இந்த காலத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ரன் ஃபார் யுவர் லைஃப்ஸ். உங்களுடைய வாழ்விற்காக, உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தீவிரமாய் செயல்படுங்கள், அதி தீவிரமாய் செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார். லோத்தினுடைய வாழ்வின் நிலைகளை நாம் அறிவோம் இல்லையா? லோத்தினுடைய வாழ்க்கையிலே சோதோம் கொமோரா பட்டணத்தை கடவுள் அழிக்கின்ற நேரத்திலே தூதர்களை அனுப்புகின்றார். புருஷர்கள் இல்லத்திலே வருகிறார்கள். லோத்தை அவர்கள் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டு கிழக்கு வெளுப்பதற்கு முன்பதாக, கதிரவன் தன்னுடைய கதிர்களை வீசுவதற்கு முன்பதாக நீ உன்னை தப்புவித்துக் கொள்ளும்படி ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே வாசித்து பார்க்கிற நேரத்தில் அந்த ஆதியாகமம் 19:17 ஜீவன் தப்ப ஓடிப்போ, அருகில் இருக்கிற மலைக்கு நேராக ஓடிப்போ என்று சொன்ன நேரத்தில் இந்த லோத் அந்த தூதர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை மிக மிக உள்ளத்தை தொடுகின்ற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அவர் சொல்லுகிறார் தூதர்களை பார்த்து, மலையை நோக்கி என்னால் தப்பி ஓடுவதற்கு இயலாதே. மலையை நோக்கி தப்பி ஓட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்படும், நான் செத்து போவேன். ஐ அம் வீக். என்னால் ஓட முடியாது, தீவிரமாய் செயல்பட முடியாது. ஆண்டவன்மாரே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அருகில் இருக்கிற கிராமத்திலே செல்லட்டுமா, அருகில் இருக்கின்ற ஊருக்கு செல்லட்டுமா என்று கேட்கிறார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவன் தப்ப, உயிர் பிழைக்க ஓடுங்கள், தீவிரமாய் செயல்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்வாதாரத்தை குறித்து யோசிக்க ஆண்டவர் சொல்லவில்லை, மாறாக வாழ்வை காப்பாற்ற ஓடுங்கள், தீவிரமாய் செயல்படுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நாம் நேற்றைய தினத்திலே செய்தித்தாளினை வாசித்து பார்த்திருப்போம் இல்லையா? 23ஆம் தேதி என்று நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே காணொளி காட்சியின் வழியாக பங்கெடுத்த நேரத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், கொரோனாவினுடைய தொற்று மிக அதிகரித்து வருகிறது, அது நம்முடைய தேசத்தில் அதனுடைய உச்சத்தை எட்டி இருக்கிறது. ஆகவே நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்களும் மக்களும் மிக தீவிரமாக செயல்பட வேண்டும். அது ஒரு வார்த்தை, மிக தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடுகின்ற அந்த பிரதமர், பாரதத்தினுடைய பிரதம அமைச்சர் குறிப்பிடுகிற வேளையிலே மருத்துவத்துறையிடத்திலே சொல்லுகிறார், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வழியாய் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மருந்தினை, தடுப்பூசியினை, அதாவது கோவி ஷீல்ட் என்கிற அந்த தடுப்பூசியினை நாம் தீவிரமாக தயாரித்து மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்துகிறார். உலகம் ஒருவேளை உலக அறிவுக்கு எட்டு அளவில் அவர்கள் தீவிரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள நாம் தீவிரப்படுகிறோமா? நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விலக நாம் தீவிரப்படுகிறோமா? அதி தீவிரமாய் செயல்பட்டு நம்முடைய வாழ்வை நாம்
காப்பாற்றிக் கொள்வோம். அதி தீவிரமாய் செயல்பட்டு நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அழிவை மேற்கோள் காட்டி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அனைவரையும் கைவிடாதவர் எச்சரிக்கிறார். அதி தீவிரமாய் செயல்பட எச்சரிக்கிறார். நிறைவாக அவர் குறிப்பிடுகிற நேரத்திலே அவரவர் ஆத்துமாக்களை காப்பாற்ற எச்சரிக்கிறார். அவரவர் ஆத்துமாக்களை காப்பாற்ற எச்சரிக்கிறார். நாம் திருமறையிலே பார்ப்போமேயானால் எரேமியாம் 51:6 நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தினால் சங்காரமாகாதபடிக்கு, அழியாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடு, அவரவர் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள். பாபிலோனுடைய அக்கிரமம் மனித உயிருக்கு அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதனை ஏற்படுத்தும், அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தும். ஆகவே கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவரவர் தங்கள் தங்கள் ஆத்துமாவை காப்பாற்ற நீங்கள் ஓடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமேயானால் எது மேலானது என்றால் உயிர்தான் மேலானது, இல்லையா? லைஃப் இஸ் மோர் precious than others. இந்த உயிரை காப்பாற்ற, இந்த ஆத்மாவை காப்பாற்ற, ஒருவேளை என்னுடைய ஆத்மாவை காப்பாற்ற, என்னுடைய உயிரை காப்பாற்ற மற்றவர்களால் முடியாது. உன் ஆத்மாவை காப்பாற்ற அல்லது உன்னுடைய உயிரை, ஜீவனை காப்பாற்ற உன்னுடைய கணவனால் முடியாது, உன்னுடைய மனைவியினால் முடியாது, உன்னுடைய பிள்ளைகளினால் முடியாது, உன்னுடைய பெற்றோரினால் முடியாது, உன்னுடைய நண்பர்களினால் முடியாது, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு வழிகாட்டுகிறவர்களால் முடியாது. ஆனால் நீயோ உன்னுடைய ஆத்துமாவை காப்பாற்றிக்கொள். அவரவர் தங்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். You are the responsible for your life. நம்முடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்வுக்கு நாம் பொறுப்பாளர்களாய் காணப்படுகிறோம். இதை உணராத நேரத்திலே ஆண்டவர் மீண்டுமாய் எரேமியா வழியாய் இந்த ஜனங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறார். இந்த 51வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொன்ன ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை கூட சொல்லுகிறார். 51வது அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற நேரத்தில் 51:45 ஒரு முறை கூட மக்களுக்கு சொல்லுகிறார், என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள், அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ளட்டும். ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மை எச்சரிக்கிறார், இல்லையா? என் ஜனங்களே, நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், ஓடுங்கள், அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று குறிப்பிடுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற நேரத்திலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதை நாம் பார்க்கிற நேரத்திலே 3 நற்செய்தி நூலிலேயும் நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு போதனை. உலகத்திலே மனிதன் எவற்றை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன்னுடைய உயிர் தான் தனக்கு மேலானது, இல்லையா? உலகத்திலே நாம் பார்க்கிற நேரத்திலே தொற்று வியாதியினால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அழிந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அந்த பேரரசனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை தப்புவியும் என்று மன்றாடினது போல, ஆண்டவரே என்னுடைய உயிரை இந்த கொடிய தொற்றிலிருந்து காப்பாற்றும் என்று மன்றாட நாம் கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இதோ ஆண்டவர் நமக்கு இந்த நாளின் காலை வேளையிலே மிக தெளிவாக நமக்கு உரைத்திருக்கிறாரே, அவரவர்
தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்ளட்டும், அல்லது அவரவர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று உரைக்கிற உண்மையை நாம் உணர்வோம். அழிவை மேற்கோள் காட்டி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அனைவரையும் கைவிடாதவர் எச்சரிக்கிறார். அதி தீவிரமாய் செயல்பட எச்சரிக்கிறார். அவரவர் தங்கள் ஆத்துமாவை காப்பாற்ற ஆண்டவர் எச்சரிக்கிறார். இப்படி ஆண்டவர் எச்சரிக்கிற காலத்துல உலகத்துல எல்லாவற்றையும் விட மேலான மேன்மையான நம்முடைய உயிரை நாம் காப்பாற்ற கடவுளுடைய சமூகத்திலே ஜெபித்து முன்னேறுவோம். ஆண்டவர் இந்த உலக பயணத்திலே நம்முடைய வாழ்வை காப்பாற்றி நம்மை கரம் பற்றி வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமுள்ள கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோளரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியம் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். 246வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 246. உந்தன் சுயமதியே நெறி என்று உயர்ந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே என்கிற 246வது கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே.
ஜெபிப்போம். பேராபத்து நிறைந்த உலகத்திலே உன்னதராம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி நாம் இணைந்து மன்றாடுவோம். உலகத்திலே நாம் திருமறையிலே வாசித்தது போல பாபிலோனின் அக்கிரமம் மிகுதியானபடியினாலே கடவுள் அவர்களை சங்காரம் பண்ண எத்தனித்த அந்த வேளையிலே நம்முடைய மக்களை பார்த்து அவரவர் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவியுங்கள் என்று அழுத்தமாய் எரேமியா தீர்க்கன் வழியாய் அறிவுறுத்தினாரே. அந்த வார்த்தையின் வழியாய் இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கும் அறிவுறுத்தி நம்முடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்ளும்படியாய், நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் எச்சரிப்பை தந்திருக்கிறாரே. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே இருக்கிற இடங்களிலே முழந்தாளிட்டு ஆண்டவரை மிகுந்த பாரத்தோடு நோக்கி பார்க்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறாரே. ஆம், அக்கிரமங்களிலிருந்து விலகி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து விலகி ஆண்டவரை நோக்கி பார்த்து மனமிரக்கமுள்ள ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும் என்று மன்றாடுகின்ற வேளையிலே நம்மை பலப்படுத்தி வழிநடத்த வல்லவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். அந்த அடைக்கலமாயிருக்கிற அநாதி தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் அனுதினமும் அதிசயமாய் அடியவர்களை வழிநடத்துகின்ற எங்கள் திரியேக கடவுளே, இந்த தூய திருநாளிலே தம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கவும், தம்முடைய திருப்பெயரை நாங்கள் மகிமைப்படுத்தவும், ஆண்டவருடைய நாமத்தினாலே தம்மை நோக்கி நாங்கள் செபிக்கவும் தந்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். வேதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே விலையேற பெற்ற கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா. அவரவர் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவியுங்கள் என்று
ஆண்டவர் தம்முடைய தூய ஆவியரால் எங்களுக்கும் இந்த நாளிலே எச்சரிப்பை தந்திருக்கிறீர். அழிவை ஆண்டவர் மேற்கோளிட்டு எச்சரித்திருக்கிறீர். அனைவரையும் கைவிடாத கடவுளாகிய நீர் எச்சரித்திருக்கிறீர். அதி தீவிரமாய் செயலாற்ற எங்களுக்கு எச்சரிப்பை தருகிறீர். அவரவர் தங்கள் உயிரை காப்பாற்ற நீர் எங்களுக்கு எச்சரிப்பை தந்திருக்கிறீர். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அக்கிரமான ஜீவியங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு, அசுத்தமான வாழ்விலிருந்து நாங்கள் விடுபட்டு பரிசுத்தமாய் நாங்கள் வாழ பரிசுத்தரே நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த உலகத்திலே பாவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்திற்காக தம்மிடத்திலே செபிக்கிறோம். பரிசுத்த வழிகளை வெறுத்து, பரிசுத்தரை வெறுத்து, பாவத்தை நாடி தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. அவரவர் தங்கள் தங்கள் உயிரை குறித்த கரிசனை உடையவர்களாய், அவரவர் தங்கள் தங்கள் வாழ்வை குறித்த பாரம் உடையவர்களாய், பரிசுத்தமில்லாத அசுத்தமான காரியங்களுக்கு விலகி ஓட ஆண்டவனீர் அருள் தருவீராக. எங்கள் நல்ல பிதாவே, இந்த கொள்ளை வியாதியினுடைய தாக்கம் அதனுடைய உச்சத்தை எட்டி வருகிறதே. எங்களுடைய வீடு வாசஸ்தலங்களில் நின்று எங்களுடைய கதவுகளை தட்டுகிறதே. இந்த ஆபத்து நிறைந்த, பேரச்சம் நிறைந்த இந்த காலத்திலே நம்முடைய பேரருளினாலே எங்களை காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, எந்த விதமான ஆபத்தும் எங்களுக்கு ஏற்படாதபடிக்கு கடவுள் எங்களை காத்தருளும். எங்கள் திருச்சபையின் மக்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே வாழுகின்ற மக்கள், இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு ஜனங்களும் இதோ மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு காணப்படுகிறார்கள் ஐயா. எல்லா மக்களுடைய வாழ்விலையும் ஆண்டவர் மனம் இறங்கி எல்லோரையும் கர்த்தர் விடுவித்து பலப்படுத்தி வழிநடத்திட வேண்டும் என்று நம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த தொற்று வியாதி மிக தீவிரமாய் பரவி வருகின்ற இந்த காலத்திலே எங்கள் பிள்ளைகளிலே அநேகர் தங்களுடைய படிப்பு நிமித்தமாய், பணி நிமித்தமாய், தனியாகவும் குடும்பமாகவும் வேறு இடங்களிலே, வேறு மாநிலங்களிலே, வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று நாங்கள் திருமறையிலே அறிந்து கொள்ளுகிறோமே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாத்து உம்முடைய மகிமையினால் தமது பிள்ளைகளை இடைகட்டி காத்துக் கொள்வீராக என்று மன்றாடுகிறோம். பிள்ளையுடைய வாழ்விலே எந்த விதமான பாதிப்புகளும் வேதனைகளும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். தொற்றின் மிகுதியினாலே, தோய்ந்து போயிருக்கிற பொருளாதார சூழலினாலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. அன்றாடம் வேலை வாய்ப்புகள் இல்லையே, அன்றாடம் தங்களுடைய தொழில்களிலே, தங்களுடைய வியாபாரங்களிலே ஈடுபட முடியவில்லையே, அன்றாடம் தங்களுக்கென்று கடவுள் கொடுத்திருக்கிற கடமைகளை செய்து வாழ்க்கையிலே முன்னேற முடியவில்லையே, பேரடியை சந்தித்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நம்முடைய பேரருளினால் கடாட்சியும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மக்களுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற இந்த பெரும் பாதிப்பிலிருந்து ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மக்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பொருளாதார தொய்விலிருந்து ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவீராக. நல்ல ஆண்டவரே, எங்கள் திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து குடும்பங்களுக்கு தேவையான நன்மைகளை தந்து குடும்பங்களிலே பிள்ளைகள் மன அமைதியோடும் சரீர ஆரோக்கியத்தோடும் ஆசீர்வாதங்களோடும் முன்னேறிட ஆண்டவர் அருள் தாரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
ஆகவே ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த மாதம் முழுவதும் வழிநடத்தும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதியும் சுவாமி என்று உம்மிடத்திலே ஜெபித்து நிற்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தருடைய மாறாத கிருபை தங்கியிருப்பதாக. குடும்பங்களில் இருக்கின்ற கடன் பாரங்கள் நீங்கி போகட்டும், குடும்பங்களில் இருக்கிற வேதனைகள் நீங்கி போகட்டும், குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கி போகட்டும், குடும்பங்களில் இருக்கிற உறவு முறிவுகள் நீங்கி ஆண்டவரே உறவு நிலைகளிலே பலமடைந்து வாழுகின்ற நல்ல அனுபவங்களை தாரும். பரலோக பிதாவே, எங்களை உம்முடைய கரங்களிலே தருவதோடு எங்கள் திருச்சபை ஆண்டவருடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற குமரி பேராயத்திற்காக, பேராயருக்காக, பேராயத்தினுடைய நிர்வாகிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம், அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து, ஆண்டவரே அவர்களுடைய சீரான வழிநடத்துவதன் அடிப்படையிலே நாங்கள் நாளுக்கு நாள் சபையளவிலே ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். நல்ல பிதாவே, எங்கள் திருச்சபையினுடைய இறைமக்கள் அனைவரையும் மிகச் சிறப்பாக திருச்சபையினுடைய செயலர், திருச்சபையினுடைய பிரதானிகள், திருச்சபையினுடைய கிளை சங்கங்களின் பொறுப்பாளர்கள், திருச்சபையினுடைய பாடலாசிரியர், கோயில் பிள்ளை, இதர பணிவிடைகளிலே ஈடுபடுகின்ற அன்பு பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களிலே தருகிறோம். அத்தனை பேரையும் அவர்தம் குடும்பத்தாரையும் ஆண்டவர் அனுகிரகித்து வழி நடத்துவீராக. பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் எங்கள் திருச்சபையினால் பல்வேறு இடங்களிலே அனுப்பப்பட்டு இருக்கிற மிஷனரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். மிஷனரி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். மிஷனரி களங்களிலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் எங்களையும் காக்கிற ஆண்டவர் அவர்களையும் காத்து வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மிஷனரி களங்களிலே கடவுளுடைய வல்லமை அவர்களோடு கூட இருந்து நித்தமும் அவர்களை போஷித்து அவர்களை வல்லமையாய் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் மிகச்சிறப்பாக தொற்று வியாதியிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற எங்கள் தேசத்தினுடைய தலைவர்கள், எங்கள் தேசத்தினுடைய பிரதமருக்காய், எங்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்காய், எங்களை மாவட்டத்தினை ஆளுகின்ற ஆட்சியாளருக்காய், மருத்துவர்களுக்காய், செவிலியர்களுக்காய், மக்களுடைய வாழ்வை ஒழுங்குபடுத்துகின்ற காவல்துறையினருக்காய் மன்றாடுகிறோம். தன்னார்வ துறைகளுக்காய், சுகாதார துறைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவரவர் தங்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற பொல்லாத வழிகளிலிருந்து, அக்கிரமம் நிறைந்த வழிகளிலிருந்து திரும்பி ஆண்டவருக்கு பிரியமாய் அனுதினமும் வாழ்ந்து முன்னேறிட அருள் தாரும். இந்த நாளிலேயும் நாங்கள் இணைந்து படைத்திருக்கிற காணிக்கைகள், இந்த வாரத்திலே தங்கள் பிறந்தநாளை ஆசரிக்க இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய அநாதி சிநேகத்தினால் அரவணைத்து ஆற்றல் படுத்து வழிநடத்திட வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி
இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூயாவியருடைய திருவுருவும் நம் அனைவரோடும் புதிய வாரத்தினுடைய ஆசீர்வாதங்களோடும் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் முதாயோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.